2026-27ஆம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு இதனால் முதல் நிதி சவால் ஏற்பட்டிருப்பதாகவும், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல் ஆண்டிலேயே 42,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதல் நிதி தேவைப்படலாம் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த 17வது சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தாவேகா அரசு ஆட்சி பொறுப்பேற்று சுமார் 3 மாதங்கள் ஆக இருக்கின்றன. 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிதாக அரியணை ஏறிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் மீது பல்வேறு எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் 2026-27ஆம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தாவேகா அரசுடைய முதல் பட்ஜெட் இது என்பதால் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தேர்தலுக்கு முன்பு வெளியிடப்பட்ட தாவேகா தேர்தல் அறிக்கையிலே வெற்றி மகளிர் திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும், பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படும், ஏழை பெண்களுடைய திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுச்சேலை வழங்கப்படும், ஆண்டுக்கு 6 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும், வேலைவாய்ப்பு இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், +2 முடித்த இளைஞர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றன. இந்த நிலையில் முதல் பட்ஜெட்டை சிறப்பான முறையில் மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே கடந்த 20 நாட்களுக்கு மேலாக துறை வாரியாக ஆலோசனை கூட்டங்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடத்தினார். ஒவ்வொரு துறை சார்பிலும் பட்ஜெட்டில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்பது குறித்து விவாதித்து முடிவெடுக்கப்பட்டது. தற்போது இந்த ஆலோசனை கூட்டங்கள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் 2026-27ஆம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் இறுதி வடிவம் பெற்று வருகிறது. இந்த பணி முடிவடைந்ததும் முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் ஒப்புதல் பெறப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்ய இன்னும் 10 நாட்களே இடைவெளி இருப்பதால் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. நிதித்துறை அதிகாரிகள் அந்த பணியிலே விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய அரசுக்கு கடன் சுமைதான் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் இருக்கின்ற சூழ்நிலையில் கடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியிலேயே பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளன. கடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் தாவேகா அரசு எப்படி சிறப்பான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறது என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு முதல் நிதி சவால் ஏற்பட்டிருப்பதாகவும், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல் ஆண்டிலேயே 42,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதல் நிதி தேவைப்படலாம் என்றும், 5 ஆண்டுகளில் இந்த செலவு பல லட்சம் கோடி ரூபாயை எட்டக்கூடும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். அதிக செலவை ஏற்படுத்துகின்ற திட்டங்களிலே முதலிடத்தில் இருப்பது மகளிர் உரிமை தொகை. தற்போது வழங்கப்படுகின்ற 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை 2,500 ரூபாயாக உயர்த்தும் வெற்றி மகளிர் திட்ட வாக்குறுதியால் ஆண்டுக்கு சுமார் 18,000 கோடி ரூபாய் முதல் 20,000 கோடி ரூபாய் வரை கூடுதல் செலவு ஏற்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கான மொத்த ஆண்டு செலவு 36,000 கோடி ரூபாய் தாண்டும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக இலவச மின்சார திட்டம். 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக உயர்த்தியதால் மின்சார மானிய செலவில் ஆண்டுக்கு 4,200 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதல் சுமை ஏற்படலாம். ஓய்வூதிய திட்டங்களில் முதியோர் ஓய்வூதிய தொகையை 1,200 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாயாக உயர்த்தினால் ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் கூடுதல் நிதி தேவைப்படும். கைம்பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய உயர்வும் அரசின் செலவை மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இத்தோடு ஆண்டுக்கு 6 இலவச எல்பிஜி சிலிண்டர்கள் வழங்குகின்ற திட்டம் மட்டும் சுமார் 7,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சில திட்டங்கள் மட்டும் குறைந்த செலவிலேயே செயல்படுத்த முடியும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். உதாரணமாக ஏழை பெண்களுடைய திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுச்சேலை வழங்குகின்ற திட்டம், வேலைவாய்ப்பு இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் வழங்குகின்ற திட்டம், +2 முடித்த இளைஞர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்குகின்ற திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை மட்டும் கடுமையான தகுதி விதிமுறைகளோடு செயல்படுத்தப்பட்டால் அவற்றினுடைய நிதி தாக்கம் குறைவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல் ஆண்டிலேயே 42,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதல் நிதி தேவைப்படலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்திருக்கின்றனர். இந்த நிலையில் பொதுமக்கள் மீது புதிய வரிச்சுமையை ஏற்படுத்தாமல் புதிய வருவாய் ஆதாரங்களை உருவாக்கி தேவையற்ற செலவுகளை குறைத்து திறமையான நிதி நிர்வாகத்தின் மூலம் இந்த வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றுமா? தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்படுமா அல்லது கட்டம் கட்டமாக அமல்படுத்தப்படுமா? அதற்கான பதில் வர இருக்கின்ற தமிழக பட்ஜெட்டிலும் அரசினுடைய நிதி கொள்கைகளும் தெரிய வரும்.